இந்த மே மாதம் 25ஆம் தேதியில் இந்த அதிகாலை வேளையிலே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் கடந்த நாளிலும் கடந்த இரவு நேரத்தினுடைய கர்த்தர் தாமே தாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து ஒரு புதிய நாளில் இந்த அதிகாலை வேளையில் உங்களோட பேச கொடுத்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. விசேஷமாக இந்த புதிய நாளின் காலை வேளையில் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனம் அது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் கர்த்தர் உரைக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிற்கான எல்லா குறைவுகளை நீக்கி நிறைவாய் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலங்கள் போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். Stay God bless you all.